புஷ்பா வெளியே வர்றாரு. மைக்கை தூக்கிட்டு எல்லாரும் வர்றாங்க. அதை விடுங்க, பிரசம்மாவை பாருங்க. என் பொண்டாட்டி எப்போ வந்து கேட்டது இல்லையா? அதை விடுங்க, ஃப்ரெஷ் அக்காவை பாருங்க. ஆனா இன்னைக்கு சிஎம் சார் ஒரு போட்டோ வேணும்னு கேட்டா. அதை விடுங்க, ஃப்ரெஷ் அக்காவை பாருங்க. அப்புறம் புஷ்பா சித்தப்பாவை சிஎம் ஆக்கலான்னு பிளான் போட்டு சித்தப்பாவை டெல்லிக்கு அனுப்புறாரு. சித்தப்பா டெல்லிக்கு ஒருத்தரை பார்க்க போறாரு. யார் தெரியுமா? அப்புறம் போன் போட்டதுக்கு 5 கோடி, சோப்பால 25 கோடி, செஞ்சந்திரம் பிசினஸ்னு புஷ்பா கெத்து காட்டிட்டு இருப்பாரு. சிண்டிகேட்டை பத்தி பேசணும்னு எல்லாரையும் வர சொல்லிட்டு ராஷ்மிகா கூட டான்ஸ் ஆட போயிருவாரு. ஃபீலிங் சாங் ஆரம்பிக்குது. ராஷ்மிகாவை கிரிஞ்சு குஞ்சுன்னு சொல்றவங்க கூட இந்த சாங்கை பார்த்துட்டு ராஷ்மிகாவை சிம் பண்ணிட்டு போவான். அந்த சாங்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரஃபா நல்லா இருக்கும். ஆமா, நம்ம சிகாமத்தி என்ன ஆனாரு? புஷ்பா சிகாவத்தை அம்மனமா நிக்க வச்சாரு. அவர் பிடிச்சிட்டு வந்த கூலி ஆட்கள் எல்லாம் புஷ்பா கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த காண்டுல புஷ்பாவை ரிவெஞ்ச் எடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறீங்க. அவர் என்ன பண்றாருன்னு நீங்களே பாருங்க. அவளை உன்கிட்ட அனுப்பி வச்சதே உன்னை சோதிக்கதான். இன்னும் ஆம்பளையா இருக்கியான்னு பாத்தீங்களா? அவர் ஆம்பளையான்னு செக் பண்றதுக்கு பொண்ணு அனுப்பியிருக்காங்க. அதுக்கு நம்ம வரலாறு அஜித்தே பரவாயில்ல போல் இருக்கே. அப்புறம் இந்த அம்மா பிச்சாரட்டியை பயங்காட்ட சொல்ல நம்ம மொட்டை பயங்காட்டுறேன்னு போய் பிச்சாரட்டியை போட்டு தள்ள சிண்டிகேட்டே பயந்துருச்சு.